ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அருணோட அப்பா வந்துட்டு முத்துக்குமரன் ஒரு பக்கம் போட்டு தாக்குனாரு, மஞ்சரியை போட்டு தாக்குனாரு, தீபக் போட்டு தாக்குனாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அருணையும் வச்சு செஞ்சார். என்னென்னா அருண் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டார். காரணம் என்னென்னா, முத்துக்குமரன் உனக்கு தம்பி தாண்டா வேணும், நீ அவனுக்கு அண்ணன் வேணும்னு சொன்னோடனே இவர் குஷி ஆகிட்டாப்புல. எல்லாம் ஒரே ஊருக்காரங்கடா, நம்மளுடைய சொந்தக்காரங்க சொன்னாங்கடா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி போச்சு. சரி, இதை வச்சு நம்ம ஒரு கேம் ஆடலாம்னு நினச்சாரா என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா முத்துக்குமரனுக்கு அதிகப்படியான ஓட்டு இருக்கிற விஷயங்கள் தெரியும். அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு முத்தா கொடுக்குறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. டே உன் அண்ணன் தம்பி பாசத்தில் அப்புறமா கேம் முடிஞ்சோன்னு வைடான்னு சொல்லிட்டு இங்கேருந்து மஞ்சரி சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அந்த பக்கம் ஒருத்தருக்கு வயிறு எரியுது. யாருக்கு? விஷாலுக்கு. ஐயோ, இவன் ஓவராக பொங்குறானே, நம்மளை அப்போ டீலில் விட்டுருவான் அப்படின்ட்டு. அப்போ ஒரு எனர்ஜெட்டிக்காக என்ன பண்ணுறாரு, அருணோட அப்பா கிட்ட சொல்கிறார், அப்பா அந்த இருட்டு கடை பிரியாணி எப்படி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. ஒன்று போடா ஃப்ராடு பயிலன்ட்டார். ஏன்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏண்டா டே இப்படி பண்ணலாமாடா, முதல்ல நீ என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அதை இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாதுடா நீ. அதை திருட்டு பிரியாணி சரி ஓகே, விஷாலில் கூட சேர்ந்து பண்ண, அதை நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் வந்துட்டு நீ ஒரு விஷயம் அதாவது நேர்மையாக எத்திக்காக பண்ணிகிட்ருக்க, அந்த நேரத்தை அதை பண்ணலாமாடா நீ சொல்கிறா அப்படின்போது இந்த பக்கம் பார்த்தாரு தீபக். ஏங்க நீங்களும் பண்ணலாமாங்க, அண்ணன் கூட பண்ணாருன்னு சொல்லிட்டாரு. அவர் கோத்து விட்டார் அருண். நீங்கள் பண்ணலாமாங்க அப்படின்போது, இல்லைங்க நான் ஒரு நாள் தப்பு தாங்க, நான் இந்த யாருக்குன்னு பயப்பட மாட்டேங்க, யார் பண்ணாலும் தப்பு தாங்கட்டார். அவர் தீபக் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்ன நம்மளையும் போட்டு தாக்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விஷால் வந்தார். விஷாலும் சேர்ந்தாப்பா நானும் பண்ணேன். ஏன்பா ஆனால் நான் உனக்கு கேட்கணும், உங்ககிட்ட கோச்சிக்காத, உங்கள் அப்பா என்னப்பா போகிற போக்கில் என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாருன்ட்டார். அவர் இல்லைப்பா, அது 2 பேரும் ஒன்றா தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு நாள் விஷயத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுன்னு போது தீபக் இல்லைங்க, அவர் திரும்பி பார்த்தாரு அந்த பக்கம் நம்ம அருண் இருந்தார். அதனால் திரும்பி பார்த்தா அருண் இருந்தாருன்னா ஏன் வேறு யாரும் கண்டுக்கு தெரியலையா, வேறு யாரும் சொல்லிட்டு போனது தானே, அது என்ன ஏன் பையனை சொல்கிறது அப்படின்ட்டார். ஸோ ஒரே குத்தில் அருணை போட்டு குத்துனாரு. உடனே தீபக்கு சம்மாடி வந்தது. உடனே அங்கே விஷாலுக்கும் சம்மாடி, 3 பேரும் போட்டு தாக்கி விட்டாப்புல. ஆனால் அருண் அப்பா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வில்லனாகவும் பார்க்க முடியல. நான் லைவை பார்த்த வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு அவர்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி அவர் முத்துக்குமரன் நாங்கள் சொன்ன விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கிறார். தன் பிள்ளை மேலே இருக்கிற ஒரு அதீத பாசத்துக்காக அங்கே எடுத்துக்காட்டாக வச்சு போட்டு கொடுத்துட்டார். அது கன்ஃபார்ம், அது மாற்றுக்கிறது கிடையாது. அது ஆனால் இவரும் நிறைய கோவங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம அருண் சும்மா லேஸ்பட்டவர் கிடையாது. அதை மறைக்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய விஷயத்தை அங்கே வச்சா இது ஈஸியாக மறைஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையாண்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இவங்க பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான்றது என்னோட கெஸ்ஸு. ஏன்னா ஒரு கோலோடு வந்திருக்கார். மேபி தேர் இஸ் எ சான்ஸ் வெளியே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டார். ஆனால் அருண் இதை வச்சு ஒரு கேம் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவார்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மாற்றம். முத்துக்கு முத்தம் கொடுக்கறது என்ன, முத்துவை பற்றி பேசுகிறது என்ன, அது பயங்கரமாக இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ இதுக்கப்புறம் முத்துக்குமரன் அருண் அவங்களோட கேம் ஒன்றா போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதேமாதிரி எதிரும் புதிரமாக தான் போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அருண் முத்துக்குமரனை வளைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுவார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வளைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.